وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை கருணை, அல்லாஹ் தஆலா உயர்வான இந்த மஜ்லிஸிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்வை பற்றி பார்ப்பதற்கும் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ருடைய மஜ்லிஸை பொறுத்தவரையுமே இந்த திக்ருடைய மஜ்லிஸ் யாருக்கு பயன் தரும் அப்படின்னு சொன்னா, அந்த திக்ர் மஜ்லிஸ் தொடர்ந்து யார் அமல் செய்கிறாங்களோ அந்த அமல் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பயன் தரும். நம்ம பள்ளியில பார்க்கலாம், நிறைய பேர் பயான் பண்ண இமாம்கள் பயான் பண்ண ஆரம்பிச்சு நிறைய பேர் தஸ்பீஹ் எடுத்து உட்காந்துருவோம். நான் புதுசுல பார்த்தேன், எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஜும்மால பார்த்தா எல்லாரும் பயான் கேட்கறதுக்கு உட்காந்து கடையில தஸ்பீஹ் எடுத்து லைனா வந்துட்டாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப தஸ்பீஹ் செய்ய போறீங்களா இல்ல பயான் கேட்க போறீங்களா? ஒண்ணு தஸ்பீஹ் செய்யணும், இல்ல தஸ்பீஹ் செய்யறத நிறுத்திட்டு பயான் கேட்கணும். இந்த ரெண்டு தான், ரெண்டுல இருந்தா ஒண்ணு பயான் கேட்கணும், இல்ல பயான் கேட்காம தஸ்பீஹ் செய்யணும். நம்ம மஹல்லால வந்த பூசல இப்ப பெரும்பாலும் இல்ல. நிறைய பேர் நான் சொல்லி அவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா நான் திக்ர் செய்யறத விடல, அந்த பயான் செய்யற நேரத்துல அந்த தஸ்பீஹ் உட்கார்றதுன்றது பெரும்பாலான அவங்கள்ட்ட இப்ப இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப திக்ர் செய்யறோம், அப்படி திக்ர் செய்யும் போது இப்ப நம்ம நினைக்கிற மனசுல யாரெல்லாம் கூவத்துக்குன்னா தஸ்பீஹ் நான் செய்யறேன் இந்த நகத்துல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சொன்ன அடுத்த வினாடி உங்களுக்கு என்ன நன்மை தருமா? உஹது மலை அளவு நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தரும். இப்ப சாதாரணமா நிறைய பேர் திக்ர் செய்யறாங்க, தஸ்பீஹ் வச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ன சொல்றாங்களோ பரவாயில்ல. ஆனா அவங்க சொல்லும் போது என்ன உணர்வோட சொல்றாங்க தெரியுமா? நான் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கேன், நான் திக்ர் செஞ்சுட்டு இருக்கேன், அந்த உணர்வு அவங்களுக்கு. ஆனா நமக்கு அல்லாஹ் எப்படி தந்துட்டான், எப்படி சிந்தனையை கொடுத்துட்டான்? யாரெல்லாம் ஓ குவத்தை கொண்டுதான் நான் இந்த திக்ர் செய்யறேன் என்று ஒரு மனிதர் நினைப்பாரானால் உஹது மலை அளவு அந்த மனிதருக்கு நன்மை கிடைச்சிடும். அவர் 100 தடவை அந்த திக்ர் செஞ்சாலும் சரி, கொஞ்ச நேரம் திக்ர் அதிகமான பலன். திக்ர் மஜ்லிஸ் மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்ற பலன் நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க எல்லாரும் இது விளங்கி வச்சுக்கீங்க. விளங்குறது மட்டுமல்ல, அமல்ல கொண்டு வாங்க. இப்ப இந்த திக்ர் மஜ்லிஸ்ல நடக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தனியே நோட் பண்ணுவோம். இப்ப நம்ம ரசூல் பாய் வராரு, ரசூல் பாய் அல்லாஹ் தனியா பார்ப்போம். அன்சாரி பாய் வராரு, அவங்க அல்லாஹ் தனியா நோட் பண்ணுவான். ஃபாரூக் பாய், அகமது பாய் எல்லாரையும் அல்லாஹ் தனியா நோட் பண்ணுவான். ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரும் திக்ர் மஜ்லிஸ் வராங்க, இவங்க திக்ர புலங்குறாங்களா இல்லையான்னு அல்லாஹ் அவங்களை டெஸ்ட் பண்ணுவான். உங்களுக்கு சில நேரங்கள்ல சில வெற்றிகள் வராது, நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க, அது நடக்காது, அதுல ஒரு குறைபாடு இருக்கும். ஏன் தெரியுமா? ஒண்ணு நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல மறந்துருப்பீங்க. ஏன்னா நீங்க இப்பதான் சொல்லி கொடுக்குறமே, லா இலாஹா இல்லல்லாஹ் நீங்க சொல்லுங்க, கலிமா சொல்லிட்டு போங்க, உங்க வேலை நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்த பிறகு ஒருவேளை நீங்க மறந்துட்டு போயிட்டீங்க என்று சொன்னால், அப்படி மறந்துட்டு போகும்போது என்ன ஆகும் என்று சொன்னால், உங்க வேலைகள்ல குறைபாடுகள் ஏற்படும். அப்படி குறைபாடுகள் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வேலைகள்ல நின்றோம். இப்ப அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய தேவையில்ல, அந்த நேரத்தில் நீங்க மனம் தளர வேண்டாம். ஏன்? அப்பயும் சொல்லுங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னீங்கன்னா அந்த வேலை கண்டிப்பா நிச்சயமா நடந்தே தீரும். இது சில உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் தான் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேரர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? கொள்ளு பேரர் அவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவருடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் நபி. இப்போ
அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் குழந்தை பிறந்தோட பாக்குறது அவ்வளவு அழகா இருக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா உலகத்திலேயே பாதி அழகு கொடுக்கப்பட்டவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. யாருன்னா அப்படி பார்த்தாங்கன்னா இன்னொரு தடவை அவங்களுடைய பார்வை திரும்ப மாட்டாங்க. அப்படியே அந்த பார்வை இருந்துட்டே இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கலாம், பாதி அழகு. ஆனா சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவுடைய முழு அழகு கொடுக்கப்பட்டாங்க. மிஸ்ர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து தங்களுடைய விரல்களை அறுத்து கொண்டார்கள். அப்படின்னா அந்த ஒரு பெரிய வரலாறு இது, சுருக்கமா நீங்க வழங்குறதுக்காக சொல்றேன். அந்த மிஸ்ருடைய அந்த பெண்மணி பல்கீஸ், ஜுலைஹா, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு. அப்ப அங்க மிஸ்ருடைய பெண்கள் எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அவங்களுடைய வீட்டுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்துட்டு தவறான பேச்சுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவங்க ஒரு தந்திரம் செஞ்சாங்க. யாரு? ஜுலைஹா அம்மையார். என்ன செஞ்சாங்க தெரியுமா? மிஸ்ர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க. அவங்க எல்லார் கையிலயும் ஒரு ஆப்பிள கொடுத்தாங்க, எல்லார் கையிலயும் ஒரு கத்தியை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் இந்த ஆப்பிள அறுக்கணும். சரி, எல்லாரும் கத்தியை வச்சுட்டு இருக்கிறாங்க, ஆப்பிள கையில கத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. அறுக்க சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டு ஆப்பிள அறுக்கிறதுக்கு பதிலா கையை அறுத்துட்டாங்க. ஆப்பிள அறுக்கிறதுக்கு பதிலா கையை அறுத்துக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுடைய அழகு மிகைத்தது. விரல அறுத்தது கூட தெரியல, அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க போன பிறகு பாக்குறாங்க, ஆப்பிளுக்கு பதிலா எல்லா பெண்களும் கையை அறுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கொள்ளை அழகாக இருந்தாங்க சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை குறித்து சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்முடைய உம்மஹாத்துடைய அம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டும்போது சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த பெண்கள் விரலை அறுத்தார்கள், ஆனால் அந்த பெண்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருந்தால் தங்களுடைய இதயங்களை அறுத்திருப்பார்கள். இவங்க பாதி அளவுக்கு அவங்க முழு அழகு இல்ல, பாதி அளவுக்கு தாங்கலையேங்க. முழு அழகு என்னாச்சு? இன்னைக்கு சொல்றாங்க ஆண்கள் அழகா பெண்கள் அழகா. இன்னைக்கு வந்து போட்டியே என்னது? ஆம்பளைங்களா பாருங்க, அவன் சும்மா ஒரு கட்சி வச்சிருப்பான், தோலோட போட்டு வச்சிருப்பான், அவன் பாட்டு போயிட்டு கிடப்பான். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, இருக்கிற மேக்கப், லிப்ஸ்டிக், நகை பாலிஸ், கல்யாணத்துக்கு நீங்க காலையில 11 மணிக்கு நிக்கா நீங்க ரெடியா சொன்னீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 12:30 ரெடி ஆயிடுவாங்க. அங்க நிக்கால முடிஞ்சு போயிடும். நிக்கா நடந்தா என்ன, நடக்காட்டா எங்களுக்கு தான் இருக்கு சார். நாங்க மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு நாங்க அப்படிதான் வருவோம். அவ்வளவு மேக்கப் போட்டதான் பார்க்கவே முடியும். அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, ஆண்கள் என்ன செய்யறதில்ல, அவ்வளவுதான் மேக்கப் எல்லாம் போட தேவையில்ல. அப்ப ஒன்று நினைச்சுக்காதீங்க, அசல் ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஆண்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண, அல்லாவே சப்போர்ட் பண்ணலாம். இயற்கையாவே ஆண்கள் தான் அழகு. பெண்கள் அழகுபடுத்தப்பட்டால் மட்டுமே அவர்கள் அழகாக இருப்பார்கள். அவங்க வந்து மேக்கப் போடல யாரும் பார்க்க முடியாது. சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன். காலைல ரொம்ப தூங்கி எழுந்திருக்கிறாங்க, கண்ணாடியை வச்சுறாங்க அம்மா முன்னாடி. உடனே பயந்து போய் எழுந்திருக்கிறாங்க அம்மா. ஏன் செஞ்சேன் பத்தியா? ஒரே ஒரு நாளே உன் மூஞ்ச ஒரு நாள பார்க்க முடியல. டெய்லியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். டெய்லியும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எவ்வளவு கொடுமை தெரியுதா அப்படின்னு அதை கேட்கிறேன். அப்படி இப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இயற்கையிலேயே அல்லாஹ் தஆலா ஆண்களை தான் அழகாக படைத்தார். ஆனா ஆண்கள் பெரும்பாலும் என்ன செய்யறது இல்ல, அவங்க தன்னை அழகுபடுத்துகிறது இல்ல. எதுக்காக சொல்றேன்னா இந்த சப்ஜெக்ட, இப்போ அந்த அளவுக்கு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான அழகு கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தொழுகையில என்ன ஆயிடுதுன்னு சொன்னாக்கா, ஒரு ரக்காத்தை தவறி தொழுதுறாங்க. ஒரு தடுமாற்றம் தொழுகையில வந்துருது. தொழுகை அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய பார்க்கவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துருச்சு அவங்க. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா தெரியுமா? எப்ப என்னை நீங்கள் மறந்தீர்களோ, உங்க புள்ளைய பார்த்து என்னை எப்ப நீங்க மறந்தீங்களோ, கிட்டத்தட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பல வருஷம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிரிச்சுட்டாங்க.
அவங்களை கடத்திட்டு அவங்களுடைய வேற ஒரு பிள்ளைகளே அவங்களை கடத்திட்டு போய் கிணத்துல போட்டு பிற்காலத்துல வேற ஒரு ஊர்ல வளர்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப அப்பாவையும் மகனையும் எல்லாம் பிரிச்சான். ஏன் பிரிச்சான்? எப்போ நபிமார்கள் எப்பவுமே தௌஹீதுல இருக்கக்கூடியவங்க. தௌஹீதுன்னா என்ன? எப்பவுமே அல்லாஹ்வோட கனெக்ட் பண்ணி பேசக்கூடியவங்க. இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற முஸ்லிம், நீங்க எப்படி பார்க்கணும்? ஹஸ்ரத்துல இருந்து அல்லாஹ் தான் பேசுறான், எங்கள்ல இருந்து அல்லாஹ் தான் கேட்கிறான். இதுதான் திக்ர் மஜ்லிஸுடைய உயர்வு. உண்மையில தானே கேட்பவன் யாரு? அல்லாஹ் தான். பார்ப்பவன் யாரு? அல்லாஹ் தான். பேசுபவன் யாரு? அல்லாஹே அல்லாஹ் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை விளங்கி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம ஒவ்வொரு வினாடியும் நாம செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். அப்ப நீங்க விளங்கி வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பல வருடங்கள் பிரிச்சுட்டான். பிற்காலத்துல என்ன செய்யறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய அரசனானதுக்கு பிறகு தகப்பனாரை சந்திக்கிறாங்க. இப்ப இந்த வரலாறு அல்லாஹ் தஆலா சூரத்துல் யூசுப்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவுல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. இப்ப ஏன் அவங்க பிரிச்சான்? ஒரு நொடி அவங்க மறந்தாங்க. ஒரு நொடி அல்லாஹ் மறந்ததுக்கு அல்லாஹ் தண்டனை எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறான் பாத்தீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி. அவங்க அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லக்கூடியவர். இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ். இப்ராஹிம் யாரு? ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று போற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான நபி. இப்ப ஏன் அவங்களுக்கு அந்த சோதனை வந்துச்சு? தன்னுடைய புள்ள மேல கொஞ்சம் பாசம் வந்துச்சு. அவங்க 100 வருஷமா குழந்தை இல்லைங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. எத்தனை வருஷம் இல்ல? 100 வருஷம் குழந்தை இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. 100 வருஷத்துக்கு பிறகுதான் பிறகுறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த குழந்தை பாசம் இருக்குமா இருக்காதா? 10 வருஷமா ஒருத்தர் குழந்தையே இல்ல, அதுக்கப்புறமா ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தை எப்படி வளர்ப்பாரு? அவரு என்னெல்லாம் கேட்கிறானோ எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. ஏன்? 10 வருஷமா குழந்தை இல்ல, இப்பதான் புள்ள பிறந்திருக்கிறான், அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு தகப்பனார். 100 வருஷம் இல்லைன்னா அந்த பிள்ளை எவ்வளவு பாசமா இருப்பார் தகப்பனார். அப்பா ஒரு தகப்பனார் அந்த பிள்ளை மேல பாசமா இருக்கிறது நியாயமான ஒன்றுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. அல்ல அல்லாஹ் என்ன தெரியுமா? பாசம் இருக்கலாம், ஆனால் அதிகமான பாசம் யார் மீது இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். வல்லாஹு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நீங்கள் பெரிய வையுங்கள், அல்லாஹ்வை அதிகமா நேசிங்க. நீங்க பணம் சம்பாதிச்சீங்களா? எனக்கு நல்ல காசு வசதியா இருக்குது, அந்த பணத்தின் மீது கவனம் வைக்காதீங்க. அந்த பணத்தை கொடுத்தானே அல்லாஹ், அவன் மேல கவனமா இருங்க. நான் மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கேன்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. அந்த மனைவி மக்களை கொடுத்தானே அல்லாஹ், அந்த அல்லாஹ் மீது கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த அல்லாஹ் மீது நீங்க பாசமா இருங்க. ஆனா அதை விட்டுட்டு இந்த பணம் தான் பெருசு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, அதை அல்லாஹ் விரும்புறது இல்ல பெரும்பாலும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க சம்பாதிங்க, வேணாம் சொல்லல, ஆனா தொழுகையை விட்டு சம்பாதிக்காதீங்க. ஏன் தொழுகையை விட்டு ஏன் சம்பாதிக்காதீங்கன்னு சொல்றேன்? நீங்க எப்ப தொழுகையை நீங்க விட்டுட்டீங்களோ உங்களுக்கு பிரியம் எது மேல அதிகமா இருக்கு தெரியுமா? பணத்து மேலதான் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் வருது. எப்ப தொழுகையை நீங்க விட்டீங்களோ அப்பவே அதுக்கு என்ன அர்த்தம் ஆயிடும் அப்படின்னா, எங்களுக்கு தொழுகையை விட வியாபாரம் தான் பெருசு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆயிடும். அதனால தொழுகையை விட்டு சம்பாதிக்காதீங்க. நோம்பை விட்டு வேலைக்கு போவாதீங்க. நாங்க 3 நோம்பு வைப்போம். ஃபர்ஸ்ட் நோம்பு 27வது நோம்பு, 15வது நோம்பு. இந்த 3 நோம்பு நாங்க வச்சா 30 நோம்பு வச்ச மாதிரி அவங்களோ கணக்குப்படுகிறாங்க. என்ன நீங்க நல்ல வேலையை வச்சுக்கோங்க. ரமலான்ல வைக்கிற ஒரு நோம்பு இருக்குல்ல, அது நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா வருஷம் முழுக்க இருக்கிற 365 நாள்ல நீங்க எல்லா நாள் நோம்பு வச்சாலும் வருஷத்துல நாங்க அது ஒரு நோம்பு விட்டீங்க பாருங்க நோம்புல, அந்த ஒரு நோம்பு கீடாவல், அந்த ஒரு நோம்பு கீடாவல். நோம்பு மாசத்துல நோம்பு வைப்பது தான் சிறந்தது, அதை தவிர வேற எதுவுமே சிறந்தது கிடையாது. எனவே அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வேலை பளு அதிகமா இருந்துச்சா குறைச்சுக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். என் வேலை குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா என் வேலையினால நோம்பு தடை வரக்கூடாது. ஏன் அல்லாஹ் அந்த இடத்துல நீங்க மறக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்ல கொஞ்சம் பிஸியா இருக்க வேலை நோம்பு செய்ய முடியாது, நீ சர்வ சாதாரணமா சொல்றாங்க. அது வேலை செய்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு அந்த நோம்பு வச்சுனா வேலை செய்ய முடியாது என்று சொன்னால்
அப்ப நீ எதுல ஆசைப்படுற தெரியுமா? அல்லாஹ் ரசூலை விட உனக்கு எது பெருசா போச்சுன்னா உன் வேலை பெருசா போச்சு. நான் தொழுகையை விட்டு சம்பாதிக்கிறேன்னு சொன்னா உன்னுடைய தொழுகையை விட உன் சம்பாத்தியம் பெருசா போச்சு. அதனாலதான் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, நீங்கள் விரும்பக்கூடிய பணம் காசுகள் எல்லாம் நீங்க ரெண்டாம் பட்சமா வைங்க. வல்லாஹு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், நீங்கள் பிரியப்படுவதாக இருந்தால் அல்லாஹ்வை மட்டும் தான் நீங்க அதிகமா பிரியப்படணும். உங்களுடைய பாசம் மிகச்சிருக்கிறது எது மேல? அல்லாஹ் மேல மட்டும்தான். அல்லாஹ் மேல மட்டும்தான் மிகச்சிருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வீட்டுல ஃபஜர் தொழுகைக்கு அனுப்புறது இல்ல, தாயத்துக்கு எல்லாம் அனுப்புறது இல்ல. ஏன்? அவன் தூங்கிடுவான், ரொம்ப டயர்ட் ஆயிடுவான், அவன் எழுப்புறது இல்ல. காரணம் என்ன காரணம் சொல்றாங்க பெற்றோர்கள்? எழுப்பி பழக்கம் இல்ல, இப்ப எழுப்பினா எந்திரிக்க மாட்டான், அப்படி ஒரு காரணம். ரெண்டாவது, நாங்களே தூங்கிடுறோம், எப்படி பசங்க எழுப்புறது? மூணாவது காரணம், அவங்க காலை எந்திரிச்சு ஸ்கூல் போயிட்டாங்கன்னா பசங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா டயர்ட் ஆயிடுறாங்க ரொம்ப. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இது உங்களுக்கு உங்க புள்ள மேல நீங்க வச்சிருக்கிற அன்புன்னு நான் நீங்க சொல்றீங்க, அதான் நான் ஏத்துக்கிறேன். ஆனா உண்மையான அன்பா கேட்டா கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லி வர்ற குர்ஆன்ல, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. எப்படி பாதுகாக்கிறது? எப்படி பாதுகாப்பீங்க? தூங்குற பிள்ளையை எழுப்பி பள்ளிவாசலுக்கு போ என்று சொன்னாதான் அது பாதுகாப்பு. அதுதான் உண்மையான பாதுகாப்பு. நீங்க நினைக்கிறீங்க புள்ள தூங்குது, நல்லபடியா தூங்கட்டும் என்று தட்டி கொடுப்பவன் தகப்பன் அல்ல. அந்த புள்ளையை எழுப்பி போ பள்ளிவாசல்ல, பள்ளிவாசலுக்கு முன்னாடி அல்லாஹ் கூட நிக்க வச்சு அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் என் புள்ளைய முன்னாடி நிக்க வச்சு என் புள்ளைய நல்வழிப்படுத்த வேண்டியது ஓ பொறுப்பு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுங்க. உங்க பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? அற்புதமான அழகான குழந்தைகளாக, பிற்காலத்திலே உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய குழந்தைகளாக அவங்க வளருவாங்க. ஆனா நீங்க அதை விட்டுட்டு என் புள்ளைய நான் பாச வச்சுக்கிறேன்ற பேர்ல பிள்ளைங்களை தொழில்கள் அனுப்பாம, மதரசாவுக்கு அனுப்பாம, இஷ்டப்படி அவங்களை வளர்த்துட்டு கடைசியில அவங்க கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படக்கூடாது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது கொஞ்சம் பாசம் அதிகமாச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? என்ன உத்தரவு போட்டான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க சொல்லிட்டான். கனவுல காட்டுற அல்லாஹ் தஆலா. அப்போ உடனே மகன் கேக்குறான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யா புனைய, என்னுடைய மகனே, இன்னி அதுபஹுக, இன்னி அராஃபில் மனாமி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா. அவங்க கண்ட கனவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனே நான் ஒரு கனவு கண்டேன், உன்னை அறுப்பதை போல ஒரு கனவு கண்டேன், எனவே உன்னை அறுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. தான் மகன் எத்தனை வயசு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 9 வயசு. 9 வயசு பிள்ளைங்க நாம கேட்போமா இந்த மாதிரி? கனவு கண்ட உடனே காலை எந்திரி போச்சா, கெட்ட கெட்ட கனவா வருது, சொல்லுமா இல்லையா? கெட்ட கெட்ட கனவா வருது, என்னன்னே தெரியல. அஜித் முதல்ல ஓதி பார்க்கணும் என்று நான் போயிடுவோம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட உடனே அவங்க சிந்தனை என்ன ஆயிடுச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு, என் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை நான் அறுத்த தீர்வுன்னு சொல்லி 9 வயசு பிள்ளைங்க கேக்குறாங்க, மகனே அவன் அறுத்துறவாடான்னு. உடனே இஸ்மாயில் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபஃஅல் மா ஷி'த, என்னுடைய தந்தையே நீங்க என்ன நாடுறீங்களோ அதை செஞ்சுக்கீங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை பொறுமையாளர்கள் என்று பெற்றுக் கொள்வீர்கள். 9 வயசுக்குள்ள பேசுற பேச்சு என்ன சொல்றாங்க? என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் தந்தையே, நீங்க என்ன செய்தி நினைச்சீங்களோ அதை செஞ்சுக்கீங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவா அதை நிறைவேற்றுங்க. ஏன்னா பாப்பாவும் நபி, பிள்ளையும் நபி, ரெண்டு பேருமே அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறாங்க. உடனே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஷைத்தான் என்ன செய்யறான்? பொறுமையா போய் அவங்க அம்மா சொல்றான், ஹாஜரா சொல்றான், உங்க மகனை அடிக்கிறதுக்கு வராரு, அறுக்கிறதுக்கு போறாரு உங்க வீட்டுக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கல் எடுத்து அடிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, உள்ள 100 வருஷம் பொறுத்து ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இதை போய் நீங்க அறுக்கிறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? ஒரு கல் எடுத்து அடிச்சாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தான் ஷைத்தான், உங்க அப்பா அறுக்க போறாரு, அறுக்கட்டும், இவங்க கல் எடுத்து அடிச்சாங்க. அதனால 3 கல் எறிவது ஹஜ்ஜிக்கு போறாங்களா, இல்ல ஹஜ்ஜிக்கு அங்க போய் கல் எறிறாங்க. ஷைத்தான் ஏன் கல் எறிறாங்க?
இந்த செயலை செஞ்சாங்க, இன்னைக்கு அன்னைக்கு அவங்க கல்லெறிஞ்சாங்க, இன்னைக்கு இவங்க ஏன் கல்லெறிகிறாங்க என்று சொன்னால் அந்த ஷைத்தானுடைய தன்மை நம்மகிட்ட வந்துடக்கூடாது. அவன் எப்படி அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவன் இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தடுத்தானோ அந்த மாதிரி நம்மகிட்ட வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த ஷைத்தான் ஞாபகமா வச்சு கல் எடுத்து எறிகிறோம் ஹஜ்ல. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, எப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொஞ்சோடு பாசம் அதிகமான உடனே அல்லாஹ் சோதனை கொடுத்தான். இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி தர்றது இல்ல. எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் மறந்துதான் இருக்கிறோம். சாப்பிடுறோம் இல்லையா? நம்ம சாப்பிடும் போது நினைக்கிறோமா? சாப்பிடும் போது நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம், முன்னாடி ஒண்ணு டிவி இருக்கும், இல்ல கையில போன் இருக்கும். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், இல்ல போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்குது. ஆனா நாம எப்படி சாப்பிடணும்? இனிமேலே சாப்பாடு கொண்டு போய் முன்ன வச்ச உடனே, யா அல்லாஹ் இந்த சாப்பாடுக்கு நான் தகுதி இல்லை, முதல்ல உன் கூவத்தை கொண்டுதான் நான் சாப்பாடு சாப்பிடுறேன் என்று ஒரு மனிதர் திக்ர் செய்வாரே, ஆனால் அவருக்கு அல்லாஹ் தஆலா வறுமையே தர மாட்டான். ஒரு நாள் கூட அந்த மனிதர் பட்டினி பசி இருக்க மாட்டார். இவங்க சொன்னாங்கல்ல, மலைக்கு மேல போயிட்டோம், அங்க சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது, பார்த்தா ரொம்ப பசியோட பட்டினியோட இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்ச உடனே அங்க இருந்து சாப்பாடு வருது, மலைக்கு மேல சாப்பாடு வருது. இப்ப அங்க தங்கி இருக்கிறவங்கள்ட்ட ஸ்டவ் இல்ல, சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்ல, அப்படியே சமைக்கிறதுக்கு உணவு பொருட்கள் எதுவுமே கிடையாது. எப்படி தேவை பூர்த்தியாச்சு, உடனே கீழே இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு வந்து மேல கொடுக்குறாங்க. எப்படி தன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யறான் என்பதை கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் பாருங்க. திக்ருன்னு சொன்னா நீங்க தஸ்பீஹ் எடுத்துக்கிட்டு பயங்கரமா ஒழுங்கா செஞ்சுட்டு தஸ்பீஹ் எடுத்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பேர் திக்ர் கிடையவே கிடையாது. திக்ருன்னா இதுதான் திக்ரு. சாப்பிடும்போது ஒரு நிமிஷம் அல்லாஹ் நினைங்க. யாரா எத்தனையோ பேர் சாப்பிட வழியெல்லாம் இருக்காங்களே, ரப்பே எனக்கு உயர்ந்த உணவு நீ கொடுத்திருக்கிறியே. எந்த முஸ்லீம் வீட்டுல வெள்ளிக்கிழமை கறி சாப்பாடு இல்ல சொல்லுங்க பாப்போம்? எந்த முஸ்லீம் வீட்டுல ஒரு வாரத்துல 2 நாள் கறி மீன் இல்ல சொல்லுங்க பாப்போம்? எல்லார் வீட்லயும் ஆபாத நல்லா கறி மீன் ஆக்கி சாப்பிடுறாங்க. ஆனா ஒரு சின்ன சுக்ரியா கூட அல்லாஹ் கிடையாது. அததான் அல்லாஹ் வருத்தப்படுறான். என்னுடைய அடியார்கள் சாப்பிடுறாங்க, ஆனா ஒரு நிமிஷம் கூட அதை பார்க்க மாட்டாங்களே. என்ன அந்த சாப்பாடு யாரு கொடுத்தா? அந்த அரிசி எப்படி நம்ம நல்லா கொண்டு வந்து சேர்த்தான்? நாம விவசாயம் செஞ்சோமா? இல்லையே. நாம விவசாயத்தை நெல்ல உழுதமா? இல்லையே. அறுவடை செஞ்சோமா? இல்லையே. சர்வ சாதாரணமா உட்காந்து 1 கிலோ அரிசி வாங்கி அழகா தட்டுல போட்டு சாப்பிடுறேன். எத்தனை கைகள் நமக்காக வேலை செய்யுது? யார் வச்சா அவங்கள? இப்ப அவங்க விவசாயம் செய்யறவங்களே இல்ல, நம்ம யாராவது சாப்பாடு சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப அந்த அரிசி யாரு அழகான முறையில கொண்டு வந்து சேர்த்தவன் யாரு? அந்த நெல்லை பாத்துக்கீங்களா? எப்படி அரிசி எல்லாம் பேக் பண்றான், எப்படி எல்லாம் பேக் பண்றான். ஒரு அரிசிக்கு ஒரு நெல் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு அரிசிக்கும் நெல்லை பேக் பண்ணி தான் கொடுக்குறோம் நமக்கு. நம்ம யாரும் அதை கவனிக்கிறதே இல்ல, சாதாரணமா சாப்பிடுறோம். ஒரு அரிசி எல்லாம் பேக் பண்றான், யாருடைய கையும் படாம டைரக்டா அல்லாஹ்ட்ட இருந்து வருது சாப்பாடு. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோமா? அல்லாஹ் எவ்வளவு பேக் பண்ணி கொடுக்குறாரு, எவ்வளவு அழகான பேக்கிங். மாதுளம்பழம் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அழகான பேக்கிங். வெளியே பார்க்கறதுக்கு சிவப்பு கலர்ல, உள்ள பார்த்தா பாலித்தீன் பேப்பர் மாதிரி இடையில கொஞ்சம் அழகான பேப்பர் மாதிரி வச்சு அழகான டேஸ்ட்ல கொடுத்து, யாருக்கு கொடுத்தா அந்த டேஸ்ட், அந்த கலர் யார் கொடுத்தா, யார் அந்த உணவை செட் பண்ணா, இவ்வளவு சத்தான பொருட்களை அல்லாஹ் நமக்கு தந்தானே. ஒரு நாள் கூட நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது. இளநீ குடிக்கிற சர்வ சாதாரணமா நம்பிக்கை. எவ்வளவு இளநீ? 30 ரூபாய். என்னப்பா 30 ரூபாய்ன்ற? மார்க்கெட்ல போனா 25 ரூபாய். அவனோட ரேட் சொல்றான். சரி, நான் கேக்குறேன், 50,000 ரூபாய் அவனுக்கு தரேன், இந்த மாதிரி ஒரு இளநீ எடுத்து போய் கொடுப்பாங்க முடியுமா? 50,000 ரூபாய் தரேன். இப்ப அல்லாஹ் கொடுத்த மாதிரி இந்த ஒரு இளநீய நீ எனக்கு ரெடி பண்ணி கொடு. முடியுமா? முடியாது. இப்ப நான் கேக்குறேன், அந்த மரத்து மேல கொண்டு போய் அவ்வளவு ஹைட்ல இருக்கு இளநீ, அதுக்கு உள்ள மேல ஒரு பேக்கிங், உள்ள ஒரு தேங்காவுடைய பேக்கிங், அதுக்கப்புறம் உள்ள இளநீ, அதுக்கு உள்ள தண்ணி லிக்விட். இவ்வளவு அழகா இருக்கு தண்ணி. யாரு கொண்டு போய் தண்ணி அங்க போய் வச்சது? இவன் மரத்து கீழே தண்ணி ஊத்துறான், அல்லாஹ் தண்ணி கொண்டு போய் மேல வைக்கிறான். இவன் ஊத்துற தண்ணி என்ன, அவன் வச்ச தண்ணி என்ன?
ரெண்டு வித்தியாசம் என்ன இருக்கு? யாராவது சிந்திச்சுமா இது வரையும்? இல்லையே. ஏன் அதே தென்னை மரத்துல இடையில வெட்டுங்க தண்ணி வருமா? வராது. குருத்துல வெட்டுங்க தண்ணி வருமா? வராது. அதே அந்த இளநீல கைத்துல வெட்டுங்க தண்ணி வருமா? வராது. இளநீ எடுத்து வெட்டினாதான் அங்க தண்ணி இருக்கும். யார் கொண்டு போய் வச்சிருக்காங்க? இததான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்க குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? நான் எவ்வளவு உங்களுக்காக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எவ்வளவு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நானு. ஏன் நீங்க எதையுமே கவனிக்க மாட்டீங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை பார்த்து கேட்கிறான். நம்ம சிந்திக்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். காலையில எந்திரிக்கணும், சம்பாதிக்கணும், நைட்டு படுத்து தூங்கிடணும். வாரத்துல ஒரு நாள் டூர், வாரத்துல ஒரு நாள் பார்க்கு, பூங்கா, பீச், சினிமா தியேட்டர், வருஷத்துல ஒரு நாள் ஊர் சுத்துறது. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியாது. மற்றபடி அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி நான் ஏங்க சிந்திக்கிற அவசியம் என்ன இருக்குது? எதுனா ஒரு பிரச்சனை வந்த உடனே தான் பள்ளிவாசலுக்கு வருவார். என்னமா ஒரு வீட்டுல பிரச்சனையே, அப்பதான் கண் கலவும். ஒரே வீட்டுல பிரச்சனையா இருக்கு, ரொம்ப கண் கலங்கி சொல்லுவார். ஏங்க இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தீங்களா? அப்போ நல்லா இருக்கிற நேரத்துல வந்து அல்லாஹ் ஒரு பக்கம் தோணுதுலாமே. பக்கத்துல தானே பள்ளிவாசல், நுகர்துறைக்கு யாருமே ஆள் இல்லையே. இந்த போன வாரம் திங்கட்கிழமையில பள்ளிவாசல், நம்ம பள்ளிவாசல் கொடுமையை கேட்டீங்கன்னா நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். நானும் மோதினார் ரெண்டு பேர் தான் அவ்வளவு பெரிய பள்ளிவாசல். இவன் மோதினார் இக்காம சொல்றாரு, நான் தொலை வச்சேன். இப்ப பின்னாடி நின்று தொழுவதற்கு ஒரு ஆள் கூட கிடையாது. எவ்வளவு பெரிய கேட்டுக்கட்ட செய்தி. மகளா எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மகளால இவ்வளவு பெரிய குடும்பம், சரி ஒரு வயசானவங்க ரெண்டு பேரோட வரலாமா இல்லையா? மத்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க, பக்கத்துல மார்க்கெட் பள்ளியில வந்துட்டாங்க, சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ். மகளால யாருமே இல்லையா? திடீர் நகர்ல எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணா நகர்ல எத்தனை பேர் இருக்காங்க? கோதாபாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? பள்ளிவாசல்ல நின்று தொழுவதுக்கு ஆள் இல்ல. அல்லாஹ்க்கு வருத்தம் வருமா வராதா? நிச்சயமா அல்லாஹ் வருத்தப்படுவான். இன்னைக்கு நீங்க நல்லா எழுதி வச்சுக்கங்க. எப்போது நம்முடைய பள்ளி வாசலிலே வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டார்களோ உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். அது வரையும் அவசியம் போடுதான் எழுதி வச்சுக்கங்க. அது வரையும் நான் அவசரம் போடல. மக்களுக்கு மத்தியில தண்ணி பிடிக்கும் போது எனக்கா உனக்கா சண்டை போட்டுக்கிட்டு இப்படியேதான் காலத்திலேயே போயிட்டு இருக்கோமே தவிர, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே மாற்றத்தை நாம் கொண்டு வருகின்றோமோ அப்ப அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். நாம எதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. ஏன்? ஏதோ பிறந்தாச்சு, ஏதோ இருக்கிற வரையும் வாழுவோம், அதுக்கப்புறம் போயிடுவோம். அதுக்கு பேர் முஸ்லீம் கிடையாது. அவன் பேர் முஸ்லீம் யார் சொன்னது? முஸ்லிம் என்பவர் ஒரு லட்சியத்தோடு வாழணும். அல்லாஹ் ஒரு கட்டளை கொடுத்துட்டானா அந்த கட்டளை கட்டுப்படக்கூடியவரா நாம் இருக்கணும். அந்த கட்டளை கட்டுப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய காலங்களில் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவர்களா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த ஒவ்வொரு திக்ர் மஜ்லிஸும் இது போன்று பல வீடுகளிலே நடைபெற்று ஆண்கள் பெண்கள் முதல் எல்லாமே அல்லாஹ் பக்கம் உங்களுடைய கரும்புகளை திருப்பி விடுங்கள். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க நியத் வச்சுக்கோங்க. நாங்க இனிமேல் அல்லாஹ்வுக்கு எந்த மாறும் செய்ய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். இன்று இஷா தொழுகையில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையுடைய பயணங்களை நாங்கள் மாற்றிக் கொள்கிறோம் என்று நீங்க நியத் வைங்க. உங்க நியத் அல்லாஹ் கபூல் செய்யும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.